ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். நம்மளுடைய ஹரித்வார் சப்தாகம் இந்த வரை மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி முடிய அங்க ஹரித்வாரத்தில் நடக்கிறது. இந்த ஹரித்வார் சப்தாகத்துல எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்கலாம். சப்தாக மகிமைய ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் சொல்றது நிறைய இதுல சொல்லியிருக்கு. அதுல ரொம்ப ஒரு முக்கியமா ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். மமோத்சவேஷு சர்வேஷு ஸ்ரீமத் பாகவதம் பரம் ஸ்ருண்வந்தியே நரா பக்தியா மம பிரீத்தீச்ச சுவ்ரதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவானுக்காக நாம் என்னென்ன உற்சவங்கள் நடத்துறோமோ அதெல்லாம் பகவத் பிரீத்தி தான். ஆனா அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச உற்சவம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்துல பகவான் மமோத்சவேஷு சர்வேஷு ஸ்ரீமத் பாகவதம் பரம் அப்படிங்கிறார். என்னுடைய உற்சவங்களுக்குள்ளேயே ரொம்ப வசதியான உற்சவம் பாகவத சப்தாகம் தான்ப்பா. இந்த சப்தாகத்தை அங்கங்கு நடத்துவா மகான்கள் கலியில நிறைய பண்ணுங்கோ அப்படின்ட்டார். சாட்சாத் நாராயணனே ஹிருதய கமலத்திலிருந்து இந்த பாகவதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணி அங்காங்கு பாரதம் முழுக்க இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் பாகவதத்தை பிரவசனம் பண்ணுங்க. ஏதோ வரட்டு வேதாந்தங்களை சொல்லி மனச ஒரு மாதிரி ட்ரை ஆக்கிடாம ரசிக்கும்படியா சொல்லி சர்வாத்மனி அகிலேதாரு இது சங்கல்பிய வர்ணயன்னு சொல்லி கொடுக்குறார். இப்படிதான் பாகவதன் சொல்லணும், பக்தியில பிரவருத்தி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி இந்த பாகவத மகாத்மியத்தை நிறைய சொல்லியிருக்கு. அதுல பொதுவா பாகவத சப்தாகம் அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம். நாம் இருக்கிற இடத்துல பாகவதம் சப்தாகம் பண்ணினாலே அங்க சகல தீர்த்தங்களும் வந்துடும் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது நாம் இப்பொழுது சப்த மோக்ஷபுரியில ஒரு முக்கியமான மோக்ஷபுரி ஹரித்வாரம். இந்த ஹரித்வாரத்துல கங்கா தீரத்துல போய் உட்கார்ந்துட்டு இந்த பாகவதத்தை சிரவணம் பண்றது அப்படிங்கிறது இந்த ஜென்மால கிடைக்குமா? அது ஒரு பெரிய பாக்யவசத்தினாலதான் பாக்யோதகேன பகுஜன்ம சமார்ச்சித்தேன அப்படின்னு சொல்லும்படியா பாக்யத்தினுடைய ஒரு பெரிய பலன் தான் பாகவதத்தை சிரவணம் பண்றது. அதுவும் ஹரித்வாரில் உட்கார்ந்துட்டு சிரவணம் பண்றது, பட்டனம் பண்றது அப்படிங்கிறது பாக்யம். அது இந்த சப்தாகம் நமக்கு மே மாதம் குறிப்பிட்ட தேதியில நடக்கிறது. அதுல பித்ருசிராத்தங்களும் பண்ணணும். பித்ருசிராத்தங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியாள்கிட்ட காமிச்சா அவ சொல்லுவா பிதர்கள் திருப்தி அடையல. பிதர்கள் திருப்தி அடையணும்னா அதுக்கும் பாகவத மகாத்மியத்துல மகிமை இருக்கு, அதுக்கும் பாகவத மகாத்மியத்துல ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல சொல்றது யாவத் தினானி ஹே புத்திர சாஸ்திரம் பாகவதம் கிரஹே தாவத்து பிபந்தி பிதரஹா க்ஷீரம் சர்பிர் மதூதகம் அப்படின்னு. பாகவதம் எத்தனை நேரம் நாம் பாகவதத்தை படிக்கிறோமோ சிரவணம் பண்றோமோ அத்தனை நேரம் நம்மளுடைய பிதர்கள் அமிர்தத்தை சொர்க்கலோகத்துல புசிச்சுன்னு இருக்காள் அப்படின்னு சொல்றோம். அப்படி பாகவத சப்தாகம்ங்கிறதே பிதர்களுக்கு திருப்தியை கொடுக்கறது. அதுவும் நாம் ஹரித்வார் கஷேத்திரத்துல போய் அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. ஹரித்வாரத்துல பித்ரு சிராத்தம் பண்ணணும் அப்படின்னு கங்கா தீரத்துல க்ஷேத்திர சிராத்தம் தீர்த்தகட்ட சிராத்தம் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவும் அங்க பண்ணலாம். இல்ல எனக்கு பிராயச்சித்தமா ஏதாவது வேணுமான்னு சில பேர் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும், நம்ம பண்ண பாவங்கள்னால நாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நமக்கு பிராயச்சித்தம் பண்ணினா தேவையில்லையே, ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணலாமா, ஏதாவது பண்ணலாமான்னா அதுக்கும் பாகவதத்துல வழி இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, ஏ மாணவாக பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதாக விமார்க்காக குரோதாக்னி தத்தாக குடிலாச்ச காமினாக சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திலே. கலியில எத்தனையோ பாபங்கள் இருக்கு, பிராயச்சித்தங்களும் இருக்கு. பிராயச்சித்தம் செய்யணும்னா நம்பிக்கை வராது. ஏன்னா நிறைய தான தர்மங்களை பண்ணணும், பணங்காசை இழக்கணும். அப்படி பணங்காசை கொடுத்து பிராயச்சித்தம் பண்றதுலயோன்னா பண்றவா பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா சில பேருக்கு அதுலயும் வழி இல்ல, ஏதாவது சுலபமான முறையில பாபம் போகுமான்னு பார்த்தா சப்தாக சிரவண மாத்திரத்துல சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திலே. இந்த சப்தாகத்துல வந்து உட்கார்ந்துட்டு உடம்ப கொண்டு இந்த சப்தாகத்துல வச்சுட்டா போதும், சகல பாவங்களும் நீங்கி பவித்திரமான சரீரத்தை அடையலாம். இது மாத்திரம் இல்ல, ஏதோ பாவம் போச்சுங்கிறது சாமானிய புண்ணியங்களை செஞ்சா பாவங்கள் போகும், பிராயச்சித்தங்களை செஞ்சா பாவங்கள் போகும். ஆனா பாவங்களையும் போக்கி கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது அப்படிங்கிறது வேற எந்த ஒரு சாதனத்துக்கும் இல்லாம பாகவதத்துக்கே அது சொந்த சொத்தா இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி பாகவத மகிமைய நிறைய சொல்லிண்டே போகலாம். எத்தனையோ ஜென்மத்தினுடைய புண்ணியம்தான் பாகவதம் நமக்கு லபிக்கும். அதனால பக்தர்கள் யாருக்கு இதுல விருப்பம் இருக்கோ இந்த சப்தாகத்துல வந்து கலந்துக்கலாம். சப்தாகத்துல 7 நாள் வேற ஒன்றும் வேலையே இல்லை நமக்கு. அங்க போய் கங்கா ஸ்நானம் பண்றோம், அங்க பாகவத சப்தாக பாராயணம் கேட்கிறோம், பாகவத கதையை கேட்கிறோம், கிருஷ்ண கதையை கேட்கிறோம். மனசு முழுக்க நிறைஞ்சு போயிடும், வயறு முழுக்க நல்ல பிரசாதத்தினால நிறைஞ்சு போயிடும்.
இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வாரம் நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய பாக்கியத்தினால கிடைக்கக்கூடிய சப்தாகம். இதுல எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறோம். யாருக்கெல்லாம் இதுல கலந்துக்கணும்னு ஆசை இருக்கோ அவ எல்லாரும் கீழே உள்ள நம்பர்ல கலந்துக்கலாம். இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, இந்த சப்தாகத்துல என்னால வர முடியல, ஆனா என் சார்பா ஏதாவது அதுல ஒரு பங்கு ஏற்றுக்கணும்னு சொன்னா சப்தாகத்துல சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த சப்தாக தட்சிணையெல்லாம் கொடுக்கலாம். இது மாதிரி பாகவத பாராயணம் பண்ணக்கூடிய பாகவதர்களுக்கு வைதிகர்களுக்கு அங்க ஹோமங்கள் இவைகள்லாம் நடக்கப்படும். நித்தியமே 7 நாளும் 7 காமியார்த்த ஹோமங்கள் நடக்கிறது. முதல் கணபதி விக்ன நிவர்த்திக்காக கணபதி ஹோமம், அப்புறம் லக்ஷ்மி பிரீத்திகரத்துக்காக ஐஸ்வர்ய பிராப்திக்காக ஸ்ரீ சுக்த ஹோமம், விவாகம் நடக்காம தடையா இருக்கு இல்ல விவாகம் ஆனவாளுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி அடையறதுக்காக ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம், துர்கா சுக்த ஹோமம், அது மாதிரி புத்திர பிராப்திக்காக புருஷ சுக்த ஹோமம், கிருஷ்ண மந்திர ஹோமங்கள், திருஷ்டி தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்காக சுதர்சன ஹோமம். இது மாதிரி 7 நாளைக்கு 7 ஹோமங்கள்லாம் நடக்க போகுது. இதுலயும் பக்தர்கள் சங்கல்பம் பண்ணி கலந்துக்கலாம். அங்கேயும் வந்து நேரில் கலந்துக்கலாம், இல்லை இங்கே இருந்தே கூட சங்கல்பம் பண்ணலாம். அதெல்லாம் கூட கீழே கொடுத்துருக்கிற நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். கொண்டு இந்த சப்தாகத்துல எல்லாரும் கலந்துக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.